எனக்கு தெரிஞ்சு பத்திரிக்கை துறையில் இப்போ தான் ஒரு ஆம்பளை நேர்மையாக வீரியமாக அண்ணன் அன்புமணிக்காக பேசுகிறார். திமுகவுடைய பொய்யான பிரச்சாரம், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சாரத்தை உடைச்சி உண்மையாக யார் அன்புமணி பிஜேபிக்கு அடிமையா, இல்லை ஊழல் வழக்கு அடிமையா, இல்லை திமுக ஊழலுக்கு அடிமையா, ஆர்எஸ்எஸ் அடிமையா, பிஜேபி அடிமை என்பதை ஒரு ஒரு ஆம்பளை பத்திரிகையாளர் இன்னைக்கு தான் நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அவருக்கு நன்றி. குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு கல்லூரி சம்பந்தமா அப்படின்ட்டு இதனால பயப்படுறாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அது நீதிமன்றத்தில் இருக்கு, நடக்கட்டும். நிச்சயமா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும், நடக்கட்டும். எந்த கட்சி தலைவர் மேல இல்லை. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா KN நேரு மேல அமலாக்கத்துறை வந்து கடிதம் இல்லை, ஆவணங்கள் கொடுக்குது. உடனே அவருடைய மகன் அருண் போய் என்ன பண்றாரு, MP, திமுக MP நிர்மலா சீதாராமனை பார்க்கிறார். இப்படியான இது ஒவ்வொன்றுமே சொல்லலாம். இது இந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டா இவங்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை வந்து எப்படி இந்த லாஜிக் இருக்குதா அப்படிங்கிறது தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கு அதோடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பல விஷயங்கள் வந்து அன்புமணி சொல்லியிருக்கிறார். உதாரணமாக இந்த வேளாண் பயன்பாட்டுக்கான நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசுடைய முடிவை வந்து இவர் கடுமையாக எதிர்த்தார். அதே போல இந்த NLCக்கு நிலத்துக்கு உரிய இழப்பீடு தரணும், அது கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த இந்த ஈரப்பதம், அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஒரு மாநில அரசுகிட்ட இருக்க வேண்டிய ஒரு உரிமை அது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு விவசாய பூமி இங்கே இருக்கிறத வந்து மாநில அரசு முடிவு பண்ண முடியாமல் இருக்குது. இங்கே செட்டப்பு அதுக்கு வச்சார். ஸோ அது மாதிரி நீட்டுக்கு, அதனால எதுக்கு எடுத்தாலும் சொல்றதுக்காக நான் அதை சொல்றேன். இப்போ ஆளாளுக்கு தானே வந்து இது பண்றீங்க, அது ஒண்ணு. அடுத்தது இந்த RSS உடைய கைக்கூலி, RSS கைக்கூலின்னா பாஜகவுடைய அது ரெண்டு ஒன்று தானே மாதிரி இருக்கு. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப திமுகவை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். திமுக என்ன செய்யுது, அவங்களுடைய நடவடிக்கை இதுல இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை பேரை மாற்றி பல இது கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. என்னென்ன கொண்டு வருதுன்னா, இது மாதிரி நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், மாதிரி பள்ளியா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்ப இன்னும் சொல்ல போனா என்னன்னா, இந்த விவசாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தா இருக்கக்கூடிய தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம், இது ரொம்ப ஆபத்தான சட்டம், எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கிறார் அன்புமணி. ஆமா, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இதை வந்து திமுக அரசு செயல்படுத்துது. அப்ப யார் அடிமை? ஒன்றிய அரசுக்கான அடிமையா இருக்கிறது விஷயத்துல முன்னணியில இருக்கிறது திமுக அரசு தான். நம்ம அதை என்னன்னா, அவங்க பேசுற பேச்சுல மயங்கி போய் நம்ம என்ன பண்றோம், இவங்க திராவிட மாடல் அது இதுங்கிறாங்களே அப்படிங்கறதுல நம்ம அதை இது பண்ணிடுறோம்.